ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பசங்களோட ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற மார்னிங் ரொட்டீன் தான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு எழுந்துப்பேன் பசங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் செய்கிறதுக்கு. 6 மணிக்கு எழுந்து 7:50க்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் கேம்பஸில் இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 6 o'clockலாம் ஷார்ப்பாக வேலை ஆரம்பிச்சிருவேன். அப்படி இருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இப்போலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகிட்டே இருக்குது. அது ஏன்னு இந்த வீடியோவில் ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இத்தனைக்குமே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பசங்கள்கிட்ட முன்னாள் நைட்டே கேட்டுருவேன், நாளைக்கு என்ன லஞ்ச் வேணும், ஸ்நாக்ஸ் என்ன வேணும் அப்படின்றது எல்லாமே கேட்டு நைட்டே வந்து பாதி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவேன். பசங்க வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டே சொல்லியிருந்தாங்க எக் ரைஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொல்லியிருந்தேன், நிறைய வீட்டில் நான் வந்துட்டு அப்பப்போ நான் சொல்லியிருப்பேன். வீட்டில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்க 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா காரமே சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு தனியாக ஒரு லஞ்ச் செய்கிற மாதிரி இருக்கும். இதனாலே பார்த்திங்கன்னா எனக்கு சுத்தமாக டைம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு பாப்பாவுக்கு யூகேஜி வந்துட்டு ஃபுல் டே இருந்ததுலேருந்து எங்களுக்கு டைம் சுத்தமாக பத்த மாட்டேங்குது. மாற்றி ஒருத்தவங்களுக்கு ஒரு லஞ்சு செய்கிறதுனால டைம் ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்குது. வேறு வழி இல்லை. அப்படி சப்போஸ் நம்ம வந்துட்டு ஏதாவது காரமாக கொடுத்து அனுப்பிச்சாலும் நம்ம எப்படி கொடுத்தோமோ அது அப்படியே ரிட்டன் வரும். நான் ஒரு தடவை போய் மேம்கிட்டையுமே சொல்லிவிட்டேன், இந்த மாதிரி வந்து நான் என்ன கொடுத்தாலும் ரிட்டன் அப்படியே எடுத்துகிட்டு வரானா. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவள் வந்துட்டு ஸ்கூலில் லஞ்ச் சாப்பிட்றது பழகட்டும், அவள் என்ன சாப்பிட்றாலோ அவள் என்ன கேட்குறாளோ அதையே நீங்கள் கொடுத்து விடுங்க, அதை சாப்பிட்டு அவள் செட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஃபுட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வேணால் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வந்து சப்பாத்தி, அதில் வந்துட்டு கேரட்டும் சுகர் போட்டு ஸ்டஃப் பண்ணி சப்பாத்தி கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா பால் சாதம், தேங்காய் பால் போட்டு பால் சாதம். நெக்ஸ்ட் வந்துட்டு மீதி 2 பேர் பார்த்திங்கன்னா எக் ரைஸ் கேட்டிருந்தாங்க. இதுதான் வந்துட்டு இன்றைக்கான லஞ்ச் மெனு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் சீக்கிரமாகவே நான் எழுந்துக்கிறேன். 6ன்றது 5:30க்குலாம் எழுந்து செய்கிற மாதிரி இருக்குது. சாதமும் ஒரு சைடு ஏற்றியாச்சு. அப்புறம் சப்பாத்திக்கு பார்த்திங்கன்னா மாவுமே பிசைஞ்சு வச்சுருந்தோம். பசங்க வந்து பிரேக் வந்து பார்த்திங்கன்னா 2 பேர் பெரிய பசங்க வந்துட்டு ஸ்நாக்ஸ் எதுவும் வேணாம், ஜூஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கேரட் ஜூஸ் தான் அவங்களுக்கு பண்ணியிருந்தேன். நான் ஒரு தடவை ஷார்ட்ஸில் போடும்போது நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, நல்லா இருக்குமா, கெட்டு போயிடாதா அப்படின்னு சொல்லிட்டு. கேரட் ஜூஸ் பார்த்திங்கன்னா கேரட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு பெருசாக கட் பண்ணி போட்டு அதோட ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்பேன். பால் வந்துட்டு கொஞ்சம் கூட தண்ணியே ஊற்றாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கட்டியாக காசி அதை எடுத்து வச்சுப்பேன். நல்லா பால் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அந்த கேரட்டோட அந்த ஜூஸ் எடுத்துருந்தோம் இல்லையா, அதுவும் அதுக்கப்புறம் பால் கொஞ்சமாக நம்மளுக்கு தேவையான நாட்டு சக்கரை தான், நாட்டு சக்கரை அப்படி இல்லையா ஒயிட் சுகர், இது 2மே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறத விடவே பார்த்திங்கன்னா நம்ம ஜாரில் போட்டு ஒரு 2-3 தடவை பல்ஸ் மூடில் போட்டு ஜூஸ் அடிச்சோன்னா சூப்பராக ரெடியாக இருக்கும். மதியம் வரைக்கும் கரெக்டாக இருக்கும். பசங்க எப்படியும் பார்த்திங்கன்னா ஒரு 10-10:30க்குள்ளே பிரேக்கில் அந்த ஜூஸ் குடிச்சிருவாங்க. கெட்டுலாம் போகிறது சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் காலை டிஃபன் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு நேற்று நைட்டு வச்ச கார குழம்பு இருந்துச்சு, அதுவுமே வந்து தோசை, இது 2 தான் பசங்களுக்கு வந்து டிஃபன் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு எனக்குமே ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, டீ போட்டு குடிக்கிற வேலை தான் இருந்துச்சு. நைட்டு பார்த்திங்கன்னா டின்னர்லாம் வந்துட்டு ஒரு 7-8க்குள்ளே நான் சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா காலையில் ரொம்ப பசிக்குது. ஃபஸ்ட்டு நான் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு பசங்க லஞ்ச் பேக் பண்ணுற வேலை தான் இருந்துச்சு. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சப்பாத்திக்குள்ளே வந்துட்டு கேரட் அதுக்கப்புறம் சுகர் ஸ்டஃப் பண்ணி கேட்டான்னு சொல்லிட்டு, அது இதுதான் சூப்பராக வந்துருந்துச்சு. அதுதான் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருந்தோம். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா எதுவுமே வேணாம்னு சொல்லிட்டா, இது சாப்பிட்டு வந்தாலே ஓகே அப்படின்னு சொல்லி இது கட்டி கொடுத்துருந்தோம். பசங்களுக்கு எக் ரைஸ் கேட்டிருந்தாங்க 2 பேர் பெரிய பசங்க, அவங்க தான் செஞ்சுட்டு இருந்தேன். எக் ரைஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. அதுவும் பார்த்திங்கன்னா ஃப்ரைடேலாம் பார்த்திங்கன்னா எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு மாதிரி லேசியாக இருக்கும். இன்றைக்கி தானே லாஸ்ட்டு, நாளைக்கு 2 நாள் லீவ், அதனால் என்ன இருக்கோ செஞ்சு கொடுக்கலாம்ன்ற மாதிரி தான். ஃப்ரைடே பார்த்திங்கன்னா எப்போவுமே கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக செய்கிற மாதிரி தான் செய்வேன். எக் ரைஸ் செய்யும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குடமிளகா மட்டும் சேர்த்து செய்யுங்க, டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். எண்ணெய், அதுக்கப்புறம் வெங்காயம், கொஞ்சமாக குடமிளகா, நம்ம முட்டை சேர்க்கறதால கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம எந்த அளவுக்கு முட்டை சேர்த்துக்கமோ நம்ம இஷ்டம் தான். நான் வந்து 2 பேருக்கு இன்றைக்கி சாப்பாடு கட்டுறதுனால 3 முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்ததுக்கப்புறமா தேவையான அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் இருந்தால் தான் வந்துட்டு அந்த முட்டையோட ஸ்மெல் வந்துட்டு இருக்காது. ஏன்னா பசங்க மதியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் ஸ்மெல் இருக்க மாதிரி இருக்கும். பெப்பர் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் பெப்பர்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வச்சிருக்க சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் தூவி இறக்கிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆயிரும். நான் சொல்லியிருந்தேன் தேங்காய் பால் சாதம், அது இந்த தான். ஒரு ஜாரில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சாதம் எடுத்து பல்ஸ் மூடில் போட்டு அதுலேயுமே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் சுகர் மட்டும் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதையாச்சும் ஃபுல்லாக சாப்பிட்றாளா அப்படின்னு சொல்லிட்டு. 2 பேருக்கும் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா பெரியவங்க மட்டும் தான், பெரிய பசங்க மட்டும் தான் வந்துட்டு ஜூஸ் கேட்டிருந்தாங்க. மீதி 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி வந்துட்டு உரிச்சு அந்த பல்ப்பு மட்டும் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருந்தேன். வீடியோ பார்க்கும்போது மட்டும் உங்களுக்கு ரொம்ப ஸ்பீடாக செய்கிற மாதிரி இருக்கும், ஈஸியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் மேபி. ஆனால் நான் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வீடியோ எடுக்கிறது, நம்ம லஞ்ச் கட்டுறதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வேலை. அதுலேயுமே இந்த வீடியோ வைக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். நான் நினைப்பேன் யூடியூப்லாம் நான் ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி ரன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்க்கும்போது ரொம்ப ஈஸியான விஷயம் தான் நினைப்பேன். ஆனால் இப்போ நான் அதை பண்ணும்போது தான் தெரியுது,
காலையில் சீக்கிரம் எழுந்து பசங்களையுமே ரெடி பண்ணி லன்ச் செஞ்சு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுக்கிற வீடியோ வந்து கரெக்டாக இருக்கா நீட்டாக இருக்கா அதுக்கப்புறம் வந்துட்டு ஆங்கிள் எப்படி வச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே பார்த்து நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தேவைப்படுது. இப்போ தான் வந்துட்டு நான் அதோட உண்மையாக சொல்லப்போனால் அதோட கஷ்டத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். இவங்கெல்லாம் வீடியோ இப்படி தான் போடுறாங்களா அப்படின்றதே எனக்கு இப்போ தான் தெரிஞ்சுது. இது டிமோட்டிவேஷன் இல்லை, ஒருத்தவங்க வீடியோ எடுத்து போடுறாங்கன்னா அதில் அவங்களோட உழைப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். உங்கள் வீட்லேயும் உங்கள் சிஸ்டர் அப்படி வேறு யாராச்சும் இந்த மாதிரி யூடியூப் ரன் பண்ணுறாங்களா, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன சப்போர்ட் தர முடியுமோ அந்த சப்போர்ட் கொடுங்க. டிமோட்டிவேட் மட்டும் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நம்ம வாங்க இப்போ லன்ச் வீடியோக்கு போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா டாபிக் வேறு மாதிரி மாறிட்டு போயிட்டுருக்கு. பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜூஸ் போட்டிருந்தேன், சூப்பராக வந்துருந்துச்சு. அவங்களுமே பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். என்னோடய மார்னிங் ரொட்டீன் பார்த்தீங்கன்னா இப்படி தான் போச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.